இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனெக்ஷன் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் வந்து ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். நல்லா போயிட்டு இருந்தது. சரி சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணால், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போர் அடிச்சிச்சு அவன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டு வேறு பொண்ணோட போயிட்டான். திருப்பி அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சொல்லிட்டு அப்பா அம்மா கூடயே இருக்கலாம் அப்படின்னு வந்தால், வீட்டுக்கு வந்தால் அப்பா வந்து ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அம்மா வந்து ஒரு அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பொண்ணுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்குமா, அதனால் ஆஃபீஸ் மாதிரி ஒர்க் பண்ணாலும் ஆஃபீஸ் குரூப்பில் இருந்திருக்கும். அந்த ஆஃபீஸ் குரூப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை விட ஹையர் பொசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ரிலீவ் ஆகிட்டு அப்படியும் போயிருப்பாங்க. உடனே அந்த குரூப்பும் போயிடும். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அந்த பொண்ணுக்கு. லைஃப்பில் அப்படியே ஒரு நாள் நினச்சி பார்ப்பா, என்ன நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருப்போம், ஆனால் எல்லாம் ஒவ்வொரு இதாக பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க, நம்ம இப்போ இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து எப்படி சொல்ல வருத்தப்பட்டு இருக்கும் அந்த பொண்ணு. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லைஃப் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு கனெக்ஷன் இருக்கணுமா, அதாவது எங்கே போனாலும் அந்த மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னாலும், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் 4 பேர் இருக்காங்க, 4 பேரில் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணால் அடுத்த ஆள் உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அடுத்து குழந்தை பெற்றுட்டா ஐயோ அவன் பெற்றுட்டான் இவன் பெற்றுட்டான் அப்படின்னு சொல்லி பெற்றுப்பாங்க. அடுத்து ஒரு செட்டில் ஆகும்னா அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட செட்டில் ஆகிப்பாங்களாம். ஸோ அது மாதிரி கனெக்ஷன் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம லைஃப் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு முடிச்சிடுவாங்க இந்த ஸ்டோரியை.